ஜெய் சீதாராம். வடூர் வடபாதையில் கைலம் விட்டு வயராஜ் சேர்ந்த காமாட்சி அம்மனில் செங்கோலத்து பக்கத்தில் தினம் ஒரு பேஜ் ராமாயணங்கிற படிக்க வந்திருக்கோம். இன்றைக்கி பசங்கள்லாம் ஒன்றும் வரல, நம்மளே தான் படிக்கிறோம். ஜெய் சீதாராம். இன்னைக்கு ராமாயணத்தில் ஃபஸ்ட்டு சின்னதாக ஏதாச்சும் ஒரு கதை ஒன்று பார்ப்போமா? ராமாயணத்தில் கதை பார்க்கறதுக்கு முன்னாடி, ராமாயணம் படிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ ரீசெண்டாக ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு, அதை பற்றி சொல்கிறேன் கேளுங்க. அதுவும் ஒரு கதை மாதிரி தான். எங்கள் வீட்டில் பூனை இருக்குது, சின்ன குட்டி ஒரு 3 குட்டி இருந்துச்சு. குத்தி தான் வளர்க்குறோம். அதுக்கு முன்னாடி போட்ட குட்டி பெரிய குட்டி, தாய் குட்டி இல்லை, ஈத்து குட்டி. அது பெரிய குட்டி. அது அப்படியே வெளியில் போய் மேய ஆரம்பிச்சிச்சு. அப்படியே எங்கேயோ போய் வேறு எங்கேயோ போய் செட்டில் ஆகிட்டு. இங்கே கூட்டம் அதிகமாக இருக்கணும்னா அங்கே வேறு எங்கேயோ போய் செட்டில் ஆகிட்டு. இப்போ ஒவ்வொருத்தன் இங்கே வசதியாக இருக்கா அங்கே தானே நம்ம போவோம். இருந்தாலும் அந்த பழைய இடத்துக்கு அடிக்கடி வந்துட்டு போவோம்ல, அது மாதிரி இது அடிக்கடி வந்துட்டு போவோம். அது மாதிரி இப்போ வந்தப்போ இந்த சின்ன குட்டியை நாங்களும் சரி வருது, எங்கேயோ ரொம்ப நாளாச்சே காணுமே அப்படின்ட்டு விட்டோம். சாப்பாடெலாம் போடும், அது வந்து சாப்பிட்டு போயிடும். ஒரு வாட்டி இந்த சின்ன குட்டிகளெல்லாம் சாப்பாடு போட்டுட்டு இருக்கும்போது, சின்ன குட்டிகள்லாம் இருக்கும்போது அது அங்கேருந்து வந்து என்ன விட்டு இந்த சின்ன குட்டியில் பிடிச்சி கடிச்சு விட்டு உசிரே போய் தெரிஞ்சு. அப்புறம் அடித்து விரட்டி விட்டோம், இனிமேல் இங்கே வராது அப்படின்னு. ஏன்னா பிள்ளைகளை கடிக்குது அப்படின்னு, சின்ன குட்டிகளை கடிக்குது அப்படின்னு. அப்புறம் திரும்ப ஒரு வாட்டி வந்து அந்த கடி வாங்கின குட்டி ரொம்ப ஜுரம் வந்து இதாகிட்டு பாதுகாக்கிறதுல போயிட்டு. எனக்கு உள்ளே பிறந்தா கூட அப்படி இருக்க மாட்டோம், அது மேலே அவ்வளோ பாசம் வச்சு வளர்க்கணும். அதான் கிருஷ்ணர் சொன்னது தான், பற்றற்று. அதாவது உள்ள பொண்டாட்டி, புருஷன், சித்தப்பா, பெரியவங்க, அப்பா, அம்மா எல்லாரும் கூட இரு. குற்றாத உறவினர், சொந்த உலகம் எல்லாத்துக்கும் கூட இரு. ஆனால் அது மேலே பற்று வைக்காத. அது கூட பயணம் பண்ணு. ஆனால் பயணம் பண்ணாமல் இருக்காத, பயணம் பண்ணு. பற்று வைக்காமல் பயணம் பண்ணும்பாரு. நம்ம அதுகளை வந்து பார்த்தது முகத்தை பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் சிரித்தாதான் அது நம்ம கொஞ்சம் சந்தோஷம். என்ன ஆகிட்டு, கடித்தோடனே இதாகிட்டு. அப்புறம் அதுக்கு 90 பூசியாக தேத்தி கொண்டுட்டு வரல போதும்னு ஆகிட்டு. அது அப்படின்னு திரும்ப ஒரு வாட்டி வந்து நாங்கள் இல்லாத நேரத்தில் வெளியில் விளையாண்டுருக்கோம், பிடிச்சி கொண்டுட்டு போனது தான். திரும்ப வரவே இல்லை. கொண்டு விட்டா என்னன்னு தெரியல. அடுத்தது இன்னொன்றையும் வந்து கடித்து கொள்றதுக்காக வந்து நிற்கிது. அதுலேருந்து கல் எடுத்து அடித்து விரட்டுறேன். அதே எங்கள் பூனை தான். கல் அடித்து விரட்டுறேன், வாங்கி வெளுத்தறிஞ்சிட்றான். கொன்னே விடுவான் அப்படின்னு சொல்லி விரட்டுறேன். இந்த நிகழ்ச்சி நடந்து போச்சு. நடந்ததுக்கப்புறம் வண்டியில் போயிட்டு இருக்கும்போது திங்க் பண்ணுறேன், இந்த நிகழ்வுலாம் ஏன் நடக்குது, நம்ம ஏன் இப்படி மனசை அன்றைக்கி பூரா வேலை செய்யவே இல்லை. என்னவோ இப்போ என் வீட்டில் ஒரு துக்கம் நடந்த மாதிரி தானே. என் வீட்டில் ஒரு சாவு இருந்தால் எப்படி இருக்கும், அதோட ஃபீலிங் அதிகம் தானே. நம்ம பிள்ளைய ஒன்று கொண்டு விட்டேன்னு மனசு வேதனையாக இருக்குது எனக்கு. நம்ம அதிகமாக நேசிக்கிறதுனால வர்ற விளைவு தான் அது. ஒரு பொருள் மேலே ஆசை வைக்கிறது, நேசிக்கிறது, பாசம் இதெல்லாம் வைக்கிறதுனால வர்ற விளைவுனால தான் இந்த பிரச்சனையெல்லாம். இது கூடயுமே டச் பண்ணாமல் நீ வாரியா வா, போறியா போ அப்படின்னு லிமிட்டாக இருந்தோம்னா அது நம்மளை பாதிக்காது. ரொம்ப அது கூட இன்வால்வ் ஆகும்போது நம்மளை பாதிப்பு அதிகமாக உருவாக்குது. 2 நாள் வரைக்கும் மனசு அப்படியே இதாக. மேக்ஸிமம் நான் கொஞ்சம் ஒதுங்கி தான் இருந்தாலும், நான் எங்கள் அம்மாலாம் ரொம்ப இன்வால்வ் அந்த பொண்ணை மேலே. நான் எங்கள் சொந்த பந்தமே இதுவாக தான். எறும்பு, ஜீவராசி, செடி, கொடி, மரம் இப்படி தான் போயிட்டு இருந்தோம் பிள்ளைங்க. அப்போ தான் எனக்கு ஒரு கண்டென்ட் கிடச்சிச்சு. அதில் என்ன, நம்ம சந்திக்கிற ஒவ்வொரு அனுபவத்துக்கு பின்னாடியும் பகவான் நமக்கு ஏதோ ஒரு ஞானத்தை கொடுத்து நமக்கு எதோ சொல்ல வராருன்னு மட்டும் தெரியுது. இந்த பூனை ஊட்டியெல்லாம் போய் மற்ற ஜீவராசியெல்லாம் முடிக்கும்போது நாங்கள் ஒன்றும் கவலைப்படுறதில்லை. இப்போ அதுவும் இன்னொரு பிள்ளைக்கு அந்த ஜீவராசி, பொக்கிரி, பறவை, எலியெல்லாம் போய் பிடிக்கும் இந்த பூனை. இப்போ அது பிடிக்கும்போது அது இன்னொரு பிள்ளைக்கு இதுக்கு தாய்க்கு பிள்ளை தானே. எனக்கு அது மாதிரி தோணும். எங்கள் அம்மாவுக்கு நான் சொல்லுவேன், எங்கள் அம்மா அது மாதிரி பிடிச்சிட்டு இருந்தேன், இன்றைக்கி ஒரு உயிரை கொண்டு விட்டியா அந்த பூனை அப்படின்னு திட்டுவேன். சோறு வைக்கிறேன், அப்புறம் என்ன நீ போய் இன்னொரு உயிரை பிடிக்கிற அப்படின்னு. ஆனால் இதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது இப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த சின்ன பூனையை கொண்டுட்டு போய் கொன்ன பூனையும் எங்கள் பூனை தான்.
அது இங்கேருந்து பிரிஞ்சு போனது. அது வந்து பார்த்துட்டு நம்ம இருக்கிற இடத்துல இந்த இதெல்லாம் இருந்துக்கிட்டு நமக்கு ஃப்ரீடம் இல்லையே அப்படின்னு ஒரு பொறாமையில அது கோவப்பட்டதுனால ஒரு உயிர் போயிடுச்சு. இப்போ உயிர் போனதுனால என்ன ஆகுதுன்னா, என் பார்வையில் இதெல்லாம் கண்ட்ரோலில் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், அது என் பூனையாக இருந்தாலும் நான் அடித்து விரட்டுறேன். அது எங்கள் வீட்டில் தான் எங்கள் பூனை தான் இருந்தாலும் இந்த சின்ன பிள்ளைகளை கடிக்க வருதுன்னு இப்போ அது மேலே நான் கோவப்படுறேன். இதுலேருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த பிரபஞ்சத்துலேருந்து பகவான் நம்மளை உருவாக்கி நம்மளையெல்லாம் இந்த பூனை மாதிரி, இப்போ நான் எப்படி இந்த பூனையை வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம், அது மாதிரி பகவானுக்கு இறைவனுக்கு நம்மெல்லாம் ஒரு பூனை மாதிரி நான் கற்பனை பண்ணிக்கிட்டேன். நம்ம ஒரு பூனை மாதிரி எல்லாரோட ஒன்றா இருக்கிறோம். நமக்குள்ள பச்சுரப்பு போகாமல் அடுத்தவர்கள் தாக்கும் போதோ இல்லை ஏதாச்சும் அவங்களுக்கு கெடுதல் செய்யும் போதோ அப்போ அந்த இறைவன் நம்ம மேலே கோவப்படுறாரு. இதுதான் நடக்குது. இப்போ எல்லோரும் நம்ம இருக்கிறோம், சமுதாயத்தில் இருக்கிறோம். அப்படிங்கும்போது நம்ம அடுத்தவங்களுக்கெல்லாம் இப்படி கிடைக்கிது, நமக்கு இப்படி கிடைக்கலையே, அவங்க இப்படி ஆகிட்டாங்களே, நம்ம இப்படி ஆகலையே, நம்மளுடைய கோபத்தையோ நம்மளுடைய உச்சரிப்பையோ இதெல்லாம் நம்ம காட்டும்போது இப்போ இந்த இறைவன் எல்லாருக்கும் பொதுவாக தான் எல்லாமே செய்கிறார். அவர்களுக்கு தகுந்த வினை தகுந்த மாதிரி தான் எல்லாமே இயற்கை தான் கொடுத்துட்ருக்கு. இப்போ நம்மளுடைய சுய முயற்சினால் நம்மள்கிட்ட இருக்க அதிகாரத்தினால நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பூனையாக நினச்சிக்கிறோம். இப்போ பூனைக்கு அதிக வலு இருந்தாலும் அந்த புள்ளையை கொண்டு விட்டு இப்போ அதேமாதிரி அதிகாரத்தில் உள்ளவங்க என்ன பண்ணாங்க, அந்த ஏழையை போய் துன்புறுத்தும் போதோ இல்லை அவங்களுக்கு ஏதாச்சும் துன்பம் கொடுக்கும்போது என்ன ஆகுனா அந்த இயற்கை கோவப்பட்டு அவங்களுக்கு இன்னல் அறிவிக்குது. இப்போ எப்படி நான் போய் பூனை அடித்து விரட்டினேன் கல் எடுத்து, அதே மாதிரி இந்த இயற்கை அந்த வலிமை உள்ளவர்கள் அந்த எளியவர்களை போய் தாக்கும்போது அந்த இயற்கையே அவங்கள தாக்கு. இயற்கைன்னா என்ன, இறைவன் தான் இயற்கை. இதுதான் நடக்குது. இதை தான் நான் சிந்திச்சுட்டு இருந்தேன். ஓஹோ, இப்படி தான் இறையாற்றல் நம்ம இறைவனே நம்ம மேலே கோவம் வர்றதுக்கான காரணம் என்னன்னா இதுதான். இப்போ நான் என் பூனையாக இருந்தாலும் அது தவறு செய்யும்போது நான் அது கோவப்பட்டு கல்லடிச்சு எட்டி விரட்டி விட்றேன். இப்போ அது ஒத்துமையாக இருந்து அது கூட பாசமாக இருந்து அது துன்பம் கொடுத்தாலும் பொறுத்துக்கிட்டு இருந்துச்சுன்னா நானே அந்த பூனைக்கு சப்போர்ட் பண்ணுவேன். ஆனால் அந்த பொறுமைத்தனமும் இதுவும் இல்லாதனால இப்போ நான் அதை அடித்து கட்டுறேன். இதே மாதிரி தான் நம்ம எந்த அளவுக்கு நமக்கு யாராச்சும் துன்பம் கொடுத்தாலோ நமக்கு இன்னல் கொடுத்தாலோ அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு தாங்கிக்கிட்டு ஒரு இடத்துல இருந்தோம்னா அந்த இறைவனே நம்ம சைடு நின்று நமக்கு எல்லா நன்மையும் செய்வார். இதில் எந்த எல்லளவும் மாற்றம் இல்லை. இப்போ இந்த நிகழ்ச்சியிலே நான் கற்றுக்கிட்ட விஷயம் அதுதான். இதெல்லாம் ட்ரூ. கண்ணுக்கு முன்னாடியே கடவுள் நடத்தி காட்டுறாரு. பாரு, உனக்கு கண்ணுக்கு முன்னாடி இதெல்லாம் நான் நிகழ்த்தி காட்டுறேன், அடுத்தது நீ இப்படி தான் வாழணும் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு சொல்கிற ஒரு மெசேஜ். இது மாதிரி மெசேஜெல்லாம் பார்த்து தான் நம்ம ஒவ்வொன்றையும் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு நம்மளை நகர்த்தணும். அதனால் யாருக்கும் துன்பம் கொடுக்காமல், யார் மனசும் புண்படாமல், யார் சொத்துக்கும் ஆசைப்படாமல், நமக்கு கிடைச்சாலும் கிடைக்காட்டிலும் இறைவனாக பார்த்து நமக்கு எதுவும் செய்வார். நம்ம அதுக்காக குறுக்குழியில் போக வேண்டாம், நீர்வழியில் இருப்போம். நம்ம ஒதுங்கி இருக்கும்போது இறைவனே நமக்கு எல்லாமே செய்வார். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இப்போ எங்கள் வீட்டில் ஒரு பூனை 4-5 பூனை இருக்கும்போது எல்லா பூனையும் அடித்து பிடிச்சி எங்கள் அம்மா கிட்டேருந்து பிடிச்சி பிடிங்கி திங்கும். ஒரு பூனை மட்டும் விட்டு கொடுத்துட்டு அப்படியே ஓரமாக போய் நிற்கும். எங்கள் அம்மா என்ன பண்ணும், அந்த பூனைக்கு மட்டும் ஸ்பெஷலாக தூக்கி போடும். இந்தா நீ எல்லாத்தையும் விட்டு கொடுத்துக்கிட்டே இரு, அது ஒரு திங்கிட்டோம்னா அது விட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த பூனை அது கிட்டக்கே வராது. இதுலேருந்து என்ன தெரியுது, நம்ம பகவான் நமக்காக அருள் பாலிப்பார், நமக்கு எல்லா நல்லதும் நடக்கும். நம்ம பொறுமையாக இருந்தோம்னா ராமராமா நானே திரும்பிட்டேன்னா பார்த்துக்க. இதே மாதிரி நீங்கள் எனக்கு இதில் இருக்கிறதுல எல்லளவு மாற்றம் இல்லை. ஒவ்வொருத்தரும் நமக்கு வாய்ப்பு வரும், பகவானே பார்த்து நம்ம அப்படின்னு சரணாகதி அடைஞ்சிடும். பெருமாள்கிட்ட நம்மளை ஃபுல்லாக ஒப்படைச்சிட வேண்டியதான். பெருமாளே நீ பார்த்து எனக்கு நல்லது பண்ணு, நல்லது எது கெட்டது தெரியல, எனக்குள்ளே இருக்கிற தீய எண்ணங்கள் தீய சக்தி எல்லாம் என்னை போட்டு ஆட்டி விட்டுட்டு என்னால் வெளியில் வர முடியல, என்னை எப்படியாச்சும் காப்பாற்றி உன் பாதத்தில் அழைச்சிக்க பெருமானே அப்படின்னு பெருமாள்கிட்ட சரணாகதி அடைஞ்சிட வேண்டியதான். இதை தவிர்த்து நம்மகிட்ட ஒரு வழியே. ஏன்னா கர்மாதி தினமாக நம்ம வழியாக வந்திருக்கோம். அப்பா வழியிலேருந்து அம்மா வழியிலேருந்து உள்ள பாவ புண்ணியங்கள் கூட இப்போ எல்லாம் நம்மக்கிட்ட தான் இருக்குது. இதெல்லாம் உடச்சிக்கிட்டு வெளியில் வரணும்னா அவ்வளோ சாமானியம் இல்லை. பெருமாளுடைய பராக்கிரகம் இருந்தால் மட்டும்தான் நம்ம வெளியில் வர முடியும். அதுக்கு சின்னதாக நம்ம இந்த மாதிரி ராமாயணம் படிக்கிறது, டெய்லி பண்ணுறது, ப்ராக்டிஸ் பண்ணுறது, இது மாதிரி சின்ன செயல்களை செய்யணும்.
முயற்சி பண்ணுவோம். முயற்சிக்கு வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது. இப்போ ஒரு ஒரு செடி ஒன்று வைக்கிறோம். அந்த செடியை வைக்கிறோம், அங்கேருந்து வந்து ஒரு ஆடு தின்றுது. ஆடு தின்னோடனே திரும்ப ஒரு துளிர் விடுது. இப்போ பாதுகாப்பு உள்ள வேலி செடியாக இருந்தால் ஒரு ஸ்டேஜுக்கு வரைக்கும் பாதுகாப்பு வச்சு கட்டியிருப்போம். அது வரைக்கும் அது பாதுகாப்பாக போய் டக்குன்னு போயிடும். அது செய்த புண்ணியம் பகவான் ஏதோ கொடுத்து அது போயிடுறாரு. ஆனால் மேலே போனாலும் அது அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்காது. நீங்களே பார்த்தீங்களா, ஒரு இது வச்சு கட்டியிருப்போம், அதுக்குள்ளே இருக்கிற செடி வந்து கொஞ்சம் மேலே போயிடும். ஆனால் ஸ்ட்ரென்த்து கம்மியாக தான் இருக்கும் அதுக்கிட்ட. ஆனால் இப்போ அந்த ஆடு கடிக்குது, திரும்ப முளைக்குது, திரும்ப வந்து ஆடு கடிக்குது, திரும்ப முளைக்குது, ஒரு 2 ஸ்டெப்பு வளரும், ஆடு வந்து கடிக்கும். அப்புறம் அதோடைய ஸ்ட்ரென்த்தை விரித்து ஸ்ட்ராங்காகும். ஸ்ட்ராங்காகி திரும்ப ஒரு 2 துளிர் வரும். அந்த துளிர் விட்டு ஒரு காம்பு வரும், திரும்ப வந்து ஆடு கடிக்கும். திரும்ப அந்த காம்புலேருந்து இன்னொரு 2 துளி விடும். இப்போ அதோட எனர்ஜி இன்னும் ஸ்ட்ராங் படுத்திக்கிட்டு அப்படியே இன்ச்சு போய் இன்ச்சாக வளர்ந்துக்கிட்டே வரும். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போனோடனே ஆடால் போய் கடிக்க முடியாது, மாடாலையும் போய் கடிக்க முடியாது. அதுக்கப்புறம் அதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்படி தான் நம்ம ஒவ்வொருத்தரோட லைஃப்லையும் நடக்குது. இந்த கீழேருந்து ரொம்ப இப்போ பகவானோடைய இதை பிடிச்சி வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். நம்மக்கிட்ட இருக்கிற காமம், குரோதம், லோபம், ஆச்சரியம் எல்லாம் நம்மளை போட்டுக்கிட்டு விடாது, போட்டு பின்னி பிடைஞ்சி நம்மளை மேலே விடாமல் குத்திக்கிட்டே இருக்கும். ஆனால் இதெல்லாம் இந்த இதை வச்சு நம்ம இன்னும் அதிகமாக ஸ்ட்ராங்காகி ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போனோன்னா அதுவளாலே அதை வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறது அளவுக்கு எவ்வாறு வரும். ஆட்டோமேட்டிக்காக அதுக்கப்புறம் ஈஸியாக மேலே போய் நம்மளுடைய பிரபஞ்சத்தை என்ன பண்ணணும்னு நம்ம சாதிக்கிறோமோ அதை அடைஞ்சிடலாம். இதுதான் ஃபார்முலா. இது வந்து ஒரு ஃபார்முலானே வச்சிங்களேன். இதுதான் ஒரு ஃபார்முலா. நீங்கள் ஒரு செடியை பார்த்து கற்றுக்கலாம். ஒரு செடி ஆடு கடிக்கிறத பார்த்து அதுலேருந்து நான் கற்றுக்கிட்டது இது ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலா தான் நம்ம யோகாவிலே இருக்குது. நீங்கள் நல்லா பாருங்கள். ஃபஸ்ட்டு மூலாதாரம், அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு, ஆக்னி, துணியம் அப்படின்னு வரிசையாக 9 சக்கரம் இருக்குல்ல. இந்த 9 சக்கரத்துலேயும் ஒவ்வொன்றா ஏற்றி கொண்டுட்டு போய் பகவானோட உச்சந்தலையில் நம்ம பகவானை வச்சு அந்த தியானம் பண்ணுவாங்கள்ல, அதுலாம் அவ்வளோ சீக்கிரமெல்லாம் கொண்டுட்டு வர முடியாது. அதுக்கெல்லாம் நிறைய பயிற்சி வேணும். அப்படி ஒவ்வொரு சக்கரமாக நீங்கள் கிளப்பி கொண்டுட்டு வர்றதுக்குள்ளே அவ்வளோ பிரச்சனை வந்து உங்களை திசை திருப்பி விட்டுரும். இதிலெல்லாம் ஸ்ட்ராங்படுத்தி அடுத்தடுத்த நிலைக்கு கிளம்பி போகிறது. எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு ஊருக்கு பயணம் போயிட்டுருக்கோம். இங்கேருந்து இடமுறையூர் போகிறோம், ஒரு 2 கிலோமீட்டர் போகிறோம். அங்கே படுத்து தூங்கிட்டு முடியலை, அதுக்கு மேலே நடக்க முடியலை. படுத்து ஏறிச்சு மறாத நாள் என்ன பண்ணுறோம், திரும்ப எங்கேருந்து கிளம்புவோம் அங்கேருந்தா கிளம்புவோம், அப்படி கிடையாது. திரும்ப அங்கேருந்து அடுத்தது மறாத நாள் போகிறோம், இன்னொரு ஊரில் போய் தங்குறோம், படுத்து ஏறிச்சிட்டு திரும்ப இன்னொரு இப்படி தான் நம்மளோட வளர்ச்சி வந்து மேல் நோக்கி தான் இருக்கும். நீங்கள் விளக்கை கொளுத்தி வச்சா மேல் நோக்கி தான் இருக்கும், கீழ் நோக்கி எரியாது. நம்மளோட செயல்பாடுகள் அத்தனையுமே காலங்கள் எல்லாமே மேல் நோக்கி போயிட்டு தான் இருக்கும், எல்லாரும் கிடையாது. அது மாதிரி பகவான் நமக்கு ஒவ்வொரு வளர்ச்சியும் ஒவ்வொரு படிப்பினையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மளை கொடுத்து தூய்மைப்படுத்தி கடைசியில் கொண்டுட்டு போய் அவர் சேர்த்துக்குவார். எங்கேருந்து வந்தோமோ அங்கேயே நம் ஐக்கியமாயிரும். அதில் எல்லாரும் மாற்றம் கிடையாது. சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் நம் சந்திக்கும் மனிதர்களும் வாழும் விடமும் நம் இருக்கக்கூடிய சூழலும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுனால நம்மளை அந்தளவுக்கு சீக்கிரமாக வெளில வளர்ச்சி அடைய விடாமல் நம்ம அதுக்குள்ளேயே உருண்டுக்கிட்டு இருப்போம். அதை விட்டு உடச்சிட்டு வர்றது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம்தான். முயற்சி பண்ண இந்த மாதிரி நிறைய சோதனைகள் வரும். நமக்கு நிறைய கோபம் வரும், நிறைய காமம் வரும், குரோதம், இந்த மாதிரி நிறைய நம்மளுக்கு தீய எண்ணங்கள், தீய செயல்கள் எல்லாம் வரும். இதெல்லாம் போய் அடுத்தவங்களை பாதிக்காமல் நமக்குள்ளேயே போட்டு ஒயிட்டு அப்படியே கொண்டுட்டு போய் பகவான்கிட்ட சமர்ப்பிச்சிட்டு வேண்டியதான். பண்ணிவிட்டு எப்படியே பகவான் ஒரு நம்மள்கிட்ட உள்ள ஒரு நம்மள்கிட்ட தீய செயல் இல்லாமல் இருக்கவே இருக்காது. பிறக்கிற அத்தனை மனிதனும் போன இருக்கிற ஜீவராசிகள்லேருந்து அதுகிட்ட ஏதோ ஒரு தீய செயல் இருக்காதான் செய்யும். அதை விட்டு ஒரு நல்ல செயல் இருக்கும்போது கெட்ட செயலும் ஒன்று இருக்கும். அந்த தீய செயல்கள்னால யாரும் பாதிப்பு அடையாமல் அதுக்குள்ளேயே அவங்களுக்குள்ளேயே போட்டு கவர் பண்ணிட்டு வாழ்ந்தால் அது அவங்களுக்கும் நல்லது, இறைவனுக்கும் பிடிக்கும். அவனுக்குள்ளே எவ்வளோ இது இருந்தாலும் பாரு எப்படி சொல்கிறாரு விதிரர் சொல்கிற மாதிரி தான். எனக்குள்ளே நான் செடியில் இருக்கிற ஒரு முள் மாதிரி தான். அந்த முள் அந்த செடியை பாதுகாக்கிறதுக்காக நான் பயன்படுத்துகிற முள். கடைசியில் அந்த முள்ளை தூக்கி உரமாக போட்டுருவாங்க.
மலர்கள் தான் இறைவன்ட்ட முள் வந்து குப்பைக்கு தான் போகணும். மாதிரி நம்மள்கிட்ட உள்ள தீய செயல்களை மறைச்சி அதையே ஒரு என்ன சொல்கிறது, அதே ஒரு ஆக்னியாக பகவான்கிட்ட கொண்டு போய் சமர்ச்சிட வேண்டியதான். உன்கிட்ட உள்ள தீய செயல்கள்லாம் நீ பார்த்து சுத்தப்படுத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஜெய் சீதாராம். ரொம்ப போட்டு கதையை வளர்க்க வேண்டாம். இது இப்போக்கு பட்ட அனுபவம். இதெல்லாம் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ராமாயணத்தை படிப்போம். ரகுநந்தனா புகழ்பெற்ற அம்பரீஷன் சுனசேவனை பெற்றுக்கொண்டு போகும்போது நண்பகல் வேலை வந்தது. பயணம் களைப்பால் விஸ்வாமித்திரருக்கு அவருடைய நண்பர்களான முனிவர்களும் தவம் செய்து கொண்டிருந்த புஷ்கரத்தில் ஓய்வு எடுத்தார். அவன் ஓய்வு எடுத்து கொண்டிருக்கும் போது பெரும் புகழை போகும் தனஞ்சயன் மிகவும் மன துயரத்துடன் சற்று நள்ளிரை தள்ளினார் போல் இருந்த புஷ்கர கஷேத்திரத்திற்கு வந்து விஸ்வாமித்திரரை கண்டார். முனிவர்களோடும் கூட தவம் செய்து கொண்டிருந்த மாமனை முகம் கருத்து நாகத்தாலும் மனக்கவலையாலும் தனந்து விட்ட அவன் முனிவன் மடியில் விழுந்து இவ்வாறு சொன்னார். எனக்கு தாயார் இல்லை, தந்தையார் இல்லை, நெருங்கிய உறவினர்களோ உடன்பிறப்புகளோ இல்லை. நற்குணங்களின் நாயகமே, தர்மத்தின்படி நீங்கள் என்னை காப்பாற்ற வேண்டும். சரண் வேண்டி வந்தவனை கைவிடுவது தர்மம் அல்லவே. முனி சிஸ்டரே, எல்லோரையும் காப்பாற்றுவர் தாங்கள்தான், எல்லாவற்றையும் கரத்தேற்றுவர் தாங்கள்தான். என் வேண்டுகோள் என்னவென்றால், வேள்வியை துவங்கிவிட்ட மன்னன் உரிய முறையில் அதை நிறைவு செய்ய வேண்டும். எவ்வித குறையில்லாமல் நான் நீண்ட ஆயுளுடன் இருந்து உத்தமமான தவத்தை அனுஷ்டித்து தேவலோகம் சென்று இன்பங்களை அனுபவிக்க வேண்டும். வேறு துணை இல்லாத என்னை இரக்கமனம் கொண்ட தாங்கள் தான் காப்பாற்ற வேண்டும். தர்மாத்மாவை ஆபத்திலிருந்து ஒரு மகனை அவன் தந்தை எவ்வாறு விடுவிப்பாரோ அவ்வாறே தாங்கள் என்னை ரட்சிக்க வேண்டும். அவனுடைய சொற்களை கேட்ட மகா தேஜஸ்வியான மகா விஸ்வாமித்திரர் பலவாறாக பேசி சாந்தப்படுத்தி தன் புதல்வர்களை பார்த்து இவ்வாறு கூறினார். மைந்தர்களே, மேன்மையை வேண்டுபவர்கள் மேலுலகில் சௌக்கியலிங்க அடைதல் என்ற ஒரு நற்பலனை அடைவதற்கான புத்திரர்களை பெறுகிறார்கள். அந்த உத்தமமான நல்ல காலம் இப்போது உங்களுக்கு வந்திருக்கிறது. குமாரான இச்சிறுவன் என்னிடம் முனிவரின் குமாரனான இச்சிறுவன் என்னிடம் அடைக்கலம் கோருகிறான். இவன் உயிருடன் இருக்கும்படியான ஒரு காரியத்தை செய்தாலே நீங்கள் எனக்கு பிரியமானதை செய்வீர்கள். நீங்கள் எல்லோரும் சாஸ்திரங்களில் கூறியுள்ள கர்மாக்களை செய்திருக்கிறீர்கள். தர்மத்திலேயே மனதை நிலைநிறுத்துவீர்கள். பிதா உயிரோடு இருக்கும்போது அவர் ஆணைக்கு கீழ்ப்பட்டு நடப்பது புத்திரர்கள் கடமை. எனவே இப்போது நான் சொல்லப்போவதை ஏற்று நீங்கள் நடப்பதுதான் அறநெறியாகும். மன்னனுடைய வேள்வியில் யாகப்பசுவாக ஒருவன் பயன்பட்டு அக்னி தேவனுக்கு திருப்தியை கொடுங்கள். இப்படி செய்தால் கணசேவன் என்னை சரணடைந்ததன் பயனை அடைவான். யாகமும் எவ்வித குறைவில்லாமல் பூர்த்தியாகும். தேவதைகளுக்கு திருப்தி அடையும். நானும் என் வாக்கை காப்பாற்றியவனாவேன். மக்கள் திலகமே, முனிவருடைய சொற்களை கேட்ட மதுசந்தன் முதலான புதல்வர்கள் இருமார்புடன் விளையாட்டு போல இவ்வாறு கூறினார்கள். தந்தையை சொந்த பிள்ளைகள் விட்டுவிட்டு இப்படி அயலாருடைய மகனை காப்பாற்றும் துணித்தீர்கள். நல்ல போஜனம் அறிந்து கொண்டிருக்கும்போது தாய் மாமிசத்தை கொண்டு வந்து பரிமாறுவது போல் இருக்கிறது. அம்பரீஷன் செய்த யாகம். பாக்கிய நாளைக்கு படிப்போம். ஜெய் சீதாராம். அடியேன் பாதுகாத இது ஆஞ்சநேயருக்காக வச்ச பிஸ்கட்டு. இந்த பிள்ளைங்கள்லாம் வந்து சாப்பிடுங்க.
இதுகளும் இப்போ ராம பக்தர்களாக மாறிட்டுங்க. இதுதான் என் சொந்த பந்தம். இப்போ ஜெய் சீதாராம்.